ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது வயதை குறித்ததான ஒரு செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆதாமோட வயது 930 வருஷம், சேத்தோட வயது 912 வருஷம், ஏனோக்கோட வயது 905 வருஷம், கேனான் வயது 910 வருஷம். அதாவது இவங்கெல்லாம் ஆதாம் வயது 930 வருஷம் உயிரோடு இருந்து மரித்த வயது மரிக்கும்போது அவங்களோட வயது 930. அதே மாதிரி சேத்து, ஏனோசு, கேனான், மகலேயல், ஏனோக்கு, மெத்துசுலா, லாமேக்கு, நோவா, தேராகோட மகன் ஆபிராம், இப்படி இவங்களை எல்லாருமே அவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்ந்து மறிச்சிருக்காங்க. இப்போது கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வயசு வருஷ கணக்கில் கொடுத்துருக்குறாரு. இப்போது இருக்கிற காலத்தில் 70-80க்கு மேலே வாழ்கிறது ரொம்ப பெரிய கொடுமையாகவும் இருக்குது, பாரமாகவும் இருக்குது. ஏன் நமக்கே நம்ம சரீரத்தை சுமக்க ஒரு பாரம், நம்மளை வச்சு பார்க்குறவங்களுக்கு நாம் இப்போ பாரமாக இருக்கிறோம். ஆதாம் வயது 930 வருஷம், சேத்தோட வயது 912 வருடம், ஏனோசோட வயது 905 வருடம், கேனான் வயது 910 வருஷம், மகலேயல் 895 வருஷம், ஏனோக்கோட வயது 365 வருஷம். தேவனோட சஞ்சரித்து கொண்டே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயிரோடையே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கார். அதே மாதிரியே எலியாவையும் கர்த்தர் உயிரோட தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஏனோக்கும் எலியாவையும் கர்த்தர் உயிரோடையே எடுத்திருக்கார். வானலோகத்துக்கு உயிரோடு எடுத்துகிட்டு போயிருக்கார். இவங்கெல்லாம் திருப்பி ரிட்டன் வருவாங்க. கர்த்தரோட முடிவின் காலம், அதாவது கர்த்தர் வருகையின் முடிவு காலம் வரும்போது இவங்கள முதல்ல உள்ள பூமியில் இறக்கின பிறகு தான், இவங்க இறங்கி பூமிக்கு வந்த பிறகு தான் அடுத்த கர்த்தர் வருவார். அது வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, மேலே தான் இருக்காங்க, கர்த்தருடைய சந்நிதியில் தான் இருக்காங்க. மெத்துசுலாவோட வயது 969 வருஷம், லாமேக்கோட வயது 777 வருஷம், நோவாவோட வயது 950 வருஷம், தேராகு வயது 205 வருஷம். தேராகோட மகன் ஆபிரகாம் நல்ல ஆபிராம் தான் அவரோட பேர். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவர் தனியாக அழைச்சிட்டு போய் அந்த தேசத்தில் வாழ சொல்லும்போது தான் ஆபிரகாம்னு சொல்லி பேர் மாற்றினாங்க. அப்புறம் இந்த ஆதாமோட அதிகாரங்கள் எந்த பழைய ஏற்பாடில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமோட அவரோட வரலாறு எல்லாம். நோவாவோட வரலாறு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமை பற்றி கர்த்தர் சொல்கிற ஆபிரகாம், அதாவது நாமெல்லாம் ஆபிரகாமோட சந்ததிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஆதியாகமம் 12 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அடுத்தது சாராளோட வயது 127. அவங்க இறந்து போகிற வயது 127. இஸ்மவேலோட வயது 137. இஸ்மவேல் நம்மளோட ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பையன் இஸ்மவேலுக்கு வயது 137. ஆபிரகாம் வயது 175. ஈசாக்குக்கு வயது 180 வயதில் ஈசாக்கு மரித்தார். நாம் எல்லோரும் ஈசாக்கோட சந்ததிகள். ஆதியாகமம் 32 யாக்கோபோட பெயர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யாக்கோபு யாக்கோபுனா எத்தன்கிற பெயர் அர்த்தம். அவரோட பெயர் அடுத்து இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நாம் எல்லாரும் யாக்கோபின் சந்ததிகள் என்றும் இஸ்ரவேலின் சந்ததிகள் என்றும் தேவனால் பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லோரும் வாழ்கிறதுனால. யாக்கோபோட வயது 147, யோசேப்பு வயது 110. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட கர்த்தர் 1000 வருடம் அப்படிங்கிற 1000 வருட அரசாட்சி கர்த்தர் இந்த பூமிக்கு இடையில ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. அதிலெல்லாம் நம்மளெல்லாம் எடுத்துக்கொண்டு, இப்போது ஏனோக்கையும் எலியாவும் எடுத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நம்மளை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷ காலம் ஒரு கொடுமையான காலம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷ காலம் வந்து மிக கொடுமையான காலம். அதில் வந்து கிறிஸ்தவங்களுக்கான நெருக்கங்களும், பாடுகளும், கஷ்டங்களும் உண்டு. இரத்த சாட்சியா மறிக்கிறவங்க உண்டு. ம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கான பாடு ரொம்ப ரொம்ப அ நெருக்கங்கள கொண்டு வருகிற, அதாவது வந்து சத்துரு வந்து ரொம்ப அதி தீவிரமா செய்யக்கூடிய ஒரு 6 வருட 7 வருடம் 7 வருடம் 7 வருடம் அவன் வந்து அது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 3 வருடம் 2 தடவை. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவங்கள்லாம் வந்து ரொம்ப அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு அவங்க வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கப்படுறாங்க. அதுக்காகத்தான் அதுக்கு முன்னாலே நம்ம ஆயத்தமாகி நம்மளோட ஆவிய காத்துக்கொண்டு நம்ம கர்த்தர் வருகையின் போது நம்ம எல்லாரும் அவரோட சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் நம்மளோட அந்த இடையில எடுத்து கொள்ளப்பட்டவங்க, இரத்த சாட்சியாக மரித்தவங்க, ஏற்கனவே கர்த்தருக்குள்ள மரித்தவங்க இவங்களுக்கெல்லாம் மறுஜென்மம் கொடுக்குற மாதிரி கர்த்தர் கொடுத்து 1000 வருடம் நமக்காக ஒரு உலகத்தை உண்டு பண்ணி அந்த பூமியில் நம்மளை எல்லாரையும் வாழ வைப்பார். அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வாழ்கிறதுக்காக நித்திய ஜீவனையும் நம்ம நிரந்தரமாக எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் வந்து பிழைக்கணும் சொல்லப்படுது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு கர்த்தரோட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாவத்தை செஞ்சால் மறைக்காதீங்க. பாவங்கிறது எல்லாமே பாவம்தான். இச்சைங்களிலிருந்து சின்ன பொய் பாவம்தான், பெரிய பொய்யும் பாவம்தான். போராட்டம், பிரச்சனை, சங்கடம், கஷ்டம் எல்லாத்துலேயுமே நீதி தவறாது, ஒழுக்கம் தவறாது, நேர்மை தவறாது நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வந்து பாவம் கிடையாது. நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்மளால் வாழ முடியல அப்படின்ன போது கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஆண்டவரை எனக்கு உதவி பண்ணுங்கள், இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நான் வாழ எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம வாழ்கிற அந்த காலத்தில் நமக்கான ஆயுள் காலங்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். இப்போ நம்ம அக்கிரமமாக, துன்மார்க்கமாக, குடிவெறியிலையோ இல்லை வேறு என்னென்ன தீமையான காரியங்கள் இருக்கோ அத்தனையும் நம்ம செய்யும் பொழுது உண்மையாகவே இயற்கையாகவே கர்த்தர் வந்து முன் ஜென்ம சுபாவத்தின்படியும் நம்மளோட பெற்றோர், அதுக்கு முந்தின பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோட வயதின் காலத்தையெல்லாம் பொறுத்து நம்மளோட பிறப்புக்கு கர்த்தர் வந்து இத்தனை வருஷம் அவன் 100 வருஷம் வாழட்டும், அவள் வந்து 100 வருஷம் வாழட்டும், 120 வருஷம் வாழட்டும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வச்சுருப்பார். இப்போ நம்ம பூமியில் அக்கிரம சிந்தை கொண்டு நம்ம வாழ்ந்தோன்னா அது வந்து கிறிஸ்தவங்களுக்குன்னு இல்லை, எல்லா மதத்துக்காரங்களுக்கும் உண்டு. அப்படி வாழ்ந்தும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஆயுள் நாட்களை, ஆயுள் காலத்தை குறைச்சிட்டாங்கன்னா 40 வயசுலேயே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ என்ன தம்பிக்கெலாம் அவனோட ஜாதகத்தின்படி வயசு பார்த்தா 80 வயசுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள்லாம் ஜாதகம் பார்க்குற பழக்கமே கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளையாலாம் இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்குறது கர்த்தருக்கு பிடிக்காது. அஞ்சனை சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க இதெல்லாம் வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியம். ஆனால் அவனோட பிறக்கும்போது அப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்லிகிட்டு இருந்தார். அவர் வந்து அப்போ வந்து கத்தோலிக்க விசுவாசி ஆர்சி சர்ச்சுக்கு போவார். அப்போ அப்படி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ இப்போ இடையில என் தம்பி 2021 இருந்தான். 80 வயசு வாழ வேண்டியவன் வெறும் ட்ரிங்கிங் தான், ஆகாரம் எடுத்துக்கிறதில்ல. ட்ரிங்கிங் தான். ஆல்கஹால், ஃபேட்டி லிவர். 40 வயசு இறந்துட்டான். இப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவரே கொடுத்த அந்த ஆயுள் காலத்தை இப்படி அக்கிரமை பண்ணும்போது ஆயுள் காலத்தை அவரே குறைச்சிடுவார், எடுத்துட்டும் போயிடுவார். திருந்துறதுக்கு 1 டைம் 2 டைம் 3 டைம் பல சந்தர்ப்பங்கள் கொடுப்பாரு. சந்தர்ப்பங்கள் கொடுத்து அவங்களால திருந்த முடியல, திருந்த மாட்டுறாங்க, வேணும்னே செய்கிறாங்கன்னும் போது இருக்கிற மற்றவங்களுக்காக, அந்த குடும்பத்து நபர்களுக்காக கர்த்தர் வந்து அந்த ஆத்மா எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட கர்த்தர்கிட்ட வேண்டிக்கங்க. உங்களுக்கு குறைஞ்ச வயசோ அதிக வயசோ நீங்கள் அதிக நாள் பூமியில் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கடமை, ஒரு காலம் இருக்கும்போது நம்மளோட எல்லா செயல்களிலுமே நம்ம வந்து ஒரு நல்ல செயல்களை நம்ம செய்தோன்னா கர்த்தர் நமக்கு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பார். இல்லைன்னா ஆயுள் நாட்கள் குறைஞ்சிரும். இப்போது 70 வயசு 80 வயசு அப்படின்னு இப்போ பைபிளில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட ஆயுள் காலம் 70. இப்போ ஆண்டவர் வந்து 70ஆகவே குறைச்சிட்டார். கரெக்டாக 70 தீர்மானிச்சிட்டாரு. 70 தான் ஒரு மனிதனோட ஆயுள் காலம் வந்து 70 தான். மனுஷனோட ஆயுள் காலம் வந்து 70, பலத்தின் மிகுதியால் 80.
இந்த 80 வயதுக்கு மேலே இருக்கும்போது வருத்தமும் சஞ்சலமும் மட்டும்தான், நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், பாவங்களை அறிக்கையிடுவோம், மனம் திரும்புவோம், யாருக்கு எவ்வித துரோகமோ பாவமோ செய்யாமல் வாழ்வோம். நம்மக்கிட்ட இருக்குதா கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட இல்லையா இல்லைன்னே சொல்லுங்கள். கையில் வச்சுக்காதீங்க. ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து யாராவது வந்து உதவி கேட்குறாங்கன்னு வைங்களேன், அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், ஆகாரமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உதவி கேட்குறாங்க வைங்களேன், உங்கள்கிட்ட இருக்குது கொடுக்க உங்களுக்கு தோணும். ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் கெஞ்சட்டும், இன்னும் கொஞ்சம் அவன் நான் கேட்கட்டும், இன்னும் 2 நாள் கழிச்சு வரட்டும், 4 நாள் கழிச்சு வரட்டும், அலையட்டும், ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலையட்டும், அவன் நல்லா அலையட்டும், அதுக்கப்புறம் கொடுப்பா, அப்போ தான் அவளுக்கு காசு அருமை தெரியும், அப்போ தான் அவனுக்கு காசு அருமை தெரியும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பொருளையோ பணத்தையோ அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாளைக்கு வான்னு சொல்கிறது ஒரு பாவம். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கர்த்தருமே என்ன செய்வார்னா, உன் திராணிக்கு மேலாக ஒன்றும் சோதிக்க மாட்டார். உன்னால் எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ, உன் சரீரத்தில் நோயாக இருக்கட்டும், உன் குணத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கட்டும், அதில் உனக்கு ஒரு சோதனை வருதுன்னா, உன் இருதயத்தால் உன்னால் எவ்வளவு உன் திராணிக்கு தக்க சோதிக்க முடியுமோ, சோதனையை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் சோதிப்பார். ஏன்னா அவரும் மனுஷனாகவே பிறந்து, அவரும் மனுஷனாகவே வாழ்ந்து மரித்ததுனால, நம்மளை மாதிரி அவர் பாடுபட்ட மனுஷனாகவே இருக்கிறதுனால, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தரும் அதிகமாக சோதிக்க மாட்டார். நீங்களும் அதிகமாக பாவம் செய்யாதீங்க. அப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஆண்டவரை நேசிச்சுட்டு, இப்போது மோகன்சி லாசரஸ் பிரதர் இருக்கார்ல, அவரோட ஜெபக்கூடுகையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க. அங்கே வந்து எல்லா மதங்கள்காரங்களும் வர்றாங்க, எல்லா ஜாதியினரும் வர்றாங்க, எல்லா மனுஷர்களும் வர்றாங்க. அங்கே வந்து குணமாகாத காரியம் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாம் குணமாகி தான் போகிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அதில் எத்தனை பேருக்கு கர்த்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட ஒரு பிடிச்சிக்கிட்டு அது கடைசி வரைக்கும் அவங்களோட மரண காலம் வரைக்கும் அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு போகிறாங்களோ அதுதான் விசுவாசம். சுகம் கிடைச்ச பிறகு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது திருப்பி நமக்காக ஒருத்தங்க ஜெபிக்கணும், நமக்காக ஒருத்தங்க ஜெபிச்சா நம்ம நல்லாயிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன், அதுதான் தப்பு. உங்களுக்கு பசிக்குதா? உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிடணும். ஒருத்தர் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், உங்களால் வயிறு நிறையாது. அப்போ இன்னொருத்தங்க ஜெபிச்சாங்கன்னா உங்களுக்காக ஒரு உதவி தானே தவிர உங்களுக்கு பரிபூர்ணமான உதவி அது கிடைக்காது. உங்களுக்கு வழி இருக்கா? உங்களுக்கு அது தேவையாக இருக்கா? நீங்கள் நேரடியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்களே பேசுங்களேன். உங்கள் அப்பா மாதிரி பேசுங்க. உங்கள் அப்பா பெத்த அப்பாட்ட நீங்கள் பேசுவீங்களா? அது மாதிரி பேசுங்க. எனக்கு இவ்வளோ வலி இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அப்படி கேட்டு நீங்கள் உதவி வாங்கிட்டு பெற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் விசுவாசம். உங்களோட கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த விசுவாசத்தை கொண்டுட்டு போக முடியும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையுமே நமக்காக ஒருத்தர் ப்ரேயர் பண்ணணும், நமக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும், நமக்காக ஒருத்தர் வந்து நமக்காக சொல்லணும், வசனம் சொல்லணும், பாட்டு பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், நமக்காக ஒருத்தர் செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா தன்னோட பிள்ளைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக குளத்துக்கரைக்கு கூட்டு போனார். கூட்டு போய் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. பையனை அப்பா அப்பா மீன் பிடிக்கிறத பையன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பா என்ன பண்ணார், தூண்டிலில் வந்து ஒரு கொக்கியில் ஒரு புழு எடுத்து அதில் மாட்டினார். பையன் பார்த்தான், அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டான். அப்பா போட்டார். பையன் பார்த்துட்டே இருந்தான். போட்டுட்டு அப்பா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, வரல. பையன் என்ன பண்ணிட்டான், என்னப்பா பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் அப்படியே என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பொறுப்பா மீன் மாட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு மீன் வந்து அதுக்குள்ளே மாட்டுச்சு. சின்ன மீன் இல்லை, பெரிய மீன், ஒரு 2 கிலோ அளவுக்கு நாள் இருக்கும். பெரிய மீன் மாட்டினது. அப்படியே எடுத்து கரையில் தூக்கி போட்டார். பையன் பார்த்தான், இப்படி அப்பா மீன் பிடிச்சி போகிறத பார்த்தான். பூரா பெரிய பெரிய மீனாக எடுத்து போடுறத பார்த்துட்டே இருந்தான். அப்பாவையும் சொன்னான், அப்பா போதும் எந்திரிச்சு வாங்க போகலான்னு. நான் அதுக்காக நான் கூப்பிட்டு வரல, இப்படி நான் என்ன செஞ்சனோ அதை நீ இப்போ கவனிச்சிக்கல, அதே மாதிரி இப்போ நீ செய், இந்த தூண்டில் போடு, நீயும் போடு அப்படின்ட்டார். தூண்டில் மட்டும் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டீங்க,
அந்த கம்பி எடுத்து மாட்டுங்க. அதை நான் மாட்ட மாட்டேன், நீயே மாட்டு. அப்பா கம்பி எடுத்து மாட்டி புழுவையும் மாட்டி கொடுங்கப்பா. புழு இல்லாட்டி என் கையை கடிச்சிடும்ல, கம்பி என் கையை குத்திடும்ல, அதை மாட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானோ. நான் தரமாட்டேன். தூண்டில் தான், ஒரு தூண்டில் தான் இருக்குது, பிடி. இதில் நீயே மாட்டு, எப்படி வேணாலும் மாட்டு, அது பிஞ்சு உள்ளுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, நீயே மாட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்ததான். தன்னோட அப்பாவை திட்டினான். அப்படியே பார்த்தான், அப்படியே முறைச்சி பார்த்தான். நீ முறைச்சாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்தேன், பண்ணு, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா காத்துட்டே இருந்தாரான். அவன் ரொம்ப நேரம் பண்ணாமல் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கா. அவனுக்கு மாட்டவும் தெரியல, எடுக்கவும் தெரியல. திருப்பி தூக்கி போட்டு திருப்பி உட்காந்துருக்கான். அப்பா சொல்லி பார்த்தார். கோவம் பண்ணி பார்த்தார். சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டே இருக்கேன், சொல் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில் கீழே இருந்த ஒரு குச்சி எடுத்து சாப்புன்னு அடிச்சிட்டாரு. என்ன அடிக்கிறீங்க? இனிமேல் உங்ககிட்ட நான் பழகிக்கவே வரமாட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த மீனை பூரா அழுட்டு போய் நான் வீட்டில் போய் சமைச்சு அம்மாட்ட கொடுத்து சாப்பிடுவேன். உங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு. சரின்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு, போ கிளம்பு, மீனை பூரா நான் பிடிச்ச மீனை நீ தொடக்கூடாது. உனக்கு மீன் வேணும்னா நீ பிடிச்சு எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிடு. நான் உனக்கு மீன் தர மாட்டேன் அப்படின்னாரு. அவனுக்கு அவங்க அப்பா மேலே அவ்வளோ கோபம் வந்தது. அப்பா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மீனை தூக்கிட்டு போவோன்னு சொல்லி முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். அப்பா சொல்லிட்டாரு, என்னையும் நீ தொடக்கூடாது, என் மீனையும் தொடக்கூடாது. நீயா மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு போ. நீ எப்போ மீன் பிடிச்சிட்டு வரே அப்போ வா அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு பையில் பக்கத்தில் இருந்த சாக்கு பை எடுத்து அவர் பிடிச்ச மீனை பூரா தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டார். அவங்க வீட்டுக்கும் அந்த குளத்துக்கரைக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம். பையன் மட்டும் தனியாக இருக்கான். தூண்டில் அவன்கிட்ட இருக்குது, புழு இருக்குது. இப்போவே மீன் பிடிச்சே ஆகணும். ரொம்ப நேரம் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. அவன் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கல. அவங்க அப்பா மேலே இருக்க கோபத்துலேயே பயங்கர கோபம். நீ இப்படி அப்பா கடைசி போகும்போது சொன்னார், உனக்கு படிப்பு தான் வரலன்னு நினச்சேன், மீன் பிடிக்கிறதுக்கு உனக்கு தெரிலடா. உனக்கு மீனை பிடிச்சி ஊட்டுறதை விட நீயாவே மீன் பிடிச்சி சாப்பிட்டேன்னா நீ கெட்டிக்காரன். இன்னும் நான் ஊட்டிகிட்டே இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு வயசு 13க்கு மேலாச்சு. போய் பிடிச்சி சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை இந்த மீனோடு சேர்ந்து நீ தண்ணி விட போயிரு, வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவனுக்கு நேராக பசி வந்துருச்சு. அவங்க அப்பா மேலே செம கோபம், பயங்கர காட்டம். பார்த்தான், நீ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மீனை பிடிக்காமல் இறங்கக்கூடாது, நமக்கு நீச்சலும் தெரியாது, மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை நீளமாக எடுத்தான். மேலே வானத்தை பார்த்தான், கீழே பார்த்தான், தண்ணியை பார்த்தான். தள்ள மீன் அழகாக தெளிந்த நீரோடையில் மீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போய் பிடிக்கவும் அவனால் முடியல. பார்த்தான், பக்கத்தில் இருந்த புழு எடுத்தான். நல்லா ஒரு நூல் எடுத்து ஃபஸ்ட்டு தூண்டில் கட்டிட்டு அந்த கொக்கி எடுத்து அந்த தூண்டிலில் மாட்டினான். பக்கத்தில் இருந்த புழு எடுத்து தூண்டிலில் இருக்கிற அந்த புழு அந்த கம்பியில் மாட்டிட்டு அந்த கயிறை எடுத்து பாதி தூரத்தை கையில் கட்டிட்டு நீளமாக உள்ளுக்குள்ளே விட்டான். அவங்க அப்பாவது 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணார். இவன் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறான். பொறுமை சுத்தம் பொறுமையே கிடையாது. கோபம், அவங்க அப்பா மேலே இருக்கிற அவ்வளோ கோபம். மீன் வந்தால் தான் வீட்டுக்கு வரணுன்ட்டார். இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறான். நின்றுக்கிட்டே இருந்தவன் கால் வலிச்சு போச்சு, உட்காந்துக்கிட்டு ஒரு கல் மேலே உட்காந்து மறுபடியும் மீன் போட்டுக்கிட்டே மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டுட்டே இருக்கான். 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு. மாட்டுச்சு ஒரு குட்டி மீன். அவனுக்கு அப்படியே அப்பா மேலே அந்த கோபம் பூரா போயிடுச்சு. அந்த ஒத்த மீனை பார்க்கவும், அப்பாடா என் முயற்சிக்கு ஒரு மீன் கிடச்சி போச்சு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு மீனை எடுத்து இந்த மீனை அப்போ தூண்டிலேருந்து திருப்பி வெளியே எடுக்கணும்ல, அந்த மீனை எடுக்க தெரியல. இப்படி திருப்பினா மீன் முள் குத்துது, இப்படி திருப்பினா மீனோட செதில் குத்துது. இப்போ இது இவனுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. என்ன பண்ணுறது? திருப்பி மறுபடியும் நமக்கு மீன் வேணுமே, அப்பா பிடிச்சிட்டு மீனை காட்டில் நம்ம நிறையாவெல்லாம் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டான், பார்த்தான், யோசித்தான். கீழே தரையில் நிறையா முளைச்சி நின்றுது இல்லையா, ஆத்தங்கரை ஓரம் தானே, குளத்துக்கரை ஓரம் தானே, அந்த புல்லை பூரா அப்படியே நகத்தால் பிச்சு எடுத்து கைக்குள்ளே ஃபுல்லாக வச்சுக்கிட்டான், வலது கைக்குள்ளே ஃபுல்லாக வச்சுட்டான். அப்படியே அந்த புல்லோட கையோட துணையோடையே அந்த மீனோட கம்பியில் இருந்த புழுவையும் எடுத்து புழு மீன் வயிற்றுல இருக்குது, புழுவு மீன் வயிற்றுல இருக்குது, மீன் கம்பியிலேருந்து வெளியே வந்துருச்சு, எடுத்துட்டான். இப்படியே அவங்க அப்பா பிடிச்சிட்டு போன மீனை காட்டிலும் இவன் சின்ன மீன் பெரிய மீனெல்லாம் விதமாக பார்த்து பிடிச்சிட்டான்.
அள்ளிட்டு போகிறதுக்கு பை கிடையாது. என்ன பண்ணுறது? எனக்கு கொண்டுட்டு தான் போகணும். அப்பா என்ன பண்ணார், இவனை விட்டுட்டு வந்தோமே கரையில், இவன் தண்ணியோடு போனானா இல்லை இவன் மீனை பிடிச்சானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு துணி ஒரு எதுவுமே அவர் எடுக்கல, வேட்டி கட்டினதோடு அவர் வந்துட்டுருக்கார். வந்து பார்த்தா அவர் பிடிச்ச மீனை காட்டிலும் அவன் அவ்வளோக்கு அதிகமாக பிடிச்சிருக்கான். அதுவும் ஓரளவுக்கு சிறுசாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிற 1/2 கிலோவாக இருக்கிற ஒரு மீன் மாதிரி நிறையா பிடிச்சிட்டான். வந்தார் அப்பா. இவன் அவங்க அப்பா அப்படி பார்த்தான். அவங்க அப்பா அவனை இப்படி அவன் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. போச்சு, மறுபடியும் ஒரு அடிக்க போகிறார் போலான்னு வந்தார். வேகமாக வந்து மகனை அப்படியே கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தாரு. உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அப்பாவை வந்து மயங்கிட்ட கேட்டார். அப்பா வந்து அவன் ஒன்றுமே சொல்லலை, அழுதான். ஏன்டா அழுகிறான்னாரு. இல்லைப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ மீன் பிடிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு தான்ப்பா நான் வந்தேன். ஆனால் நீங்கள் வேடிக்கை பார்க்கவும் வச்சுட்டு பிடிடான்னு சொல்லி என்னை திட்டிட்டும் போயிட்டீங்களா? இதுக்கு மேலே நான் எப்படி பிடிக்காமல் இருக்கிறதுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சுப்பா. உங்களை வஞ்சிக்கிட்டேவும் நான் மீனை பிடிச்சி தூண்டிலுக்கு போட்டேன்ப்பா. மீன் ரொம்ப நேரம், உங்களுக்காவது 1/4 மணி நேரம் தான்ப்பா ஆச்சு மீன் சிக்கிறதுக்கு. எனக்கு 2 மணி நேரம் ஆச்சுப்பா. ஒரு மீன் அது சிக்கிச்சுப்பா, அந்த ஒரு சின்ன மீனுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் சொன்னார் அப்பா, அதாவது இப்போ ஒருத்தர் பிடிச்சி கொடுத்து நீ சாப்பிட்டு வளர்கிறத விட நீயே கஷ்டப்பட்டு பிடிச்சு அதை நீ சாப்பிட்டு வளர்ந்தேன்னா உனக்கு ஜீவன் அதிகரிக்கும், வாழ்நாள் முழுவதும் நீ நல்லா இருப்ப. அப்போ இதில் என்னென்ன நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்டாரான். பொறுமையை கற்றுக்கிட்டேன்ப்பா, காத்திருக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டேன்ப்பா, ஒருத்தர் மேலே கோவப்படுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன்ப்பா, அந்த மீன் நிமித்தம் எனக்கு நன்மை கிடச்சிருக்குன்னு கற்றுக்கிட்டேன்ப்பா. இதையெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு எனக்கு கடவுள் எனக்கு ஒரு உதவி செய்திருக்கிறாரு எனக்குன்னு நினச்சி நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட அப்பாட்ட சொன்னான். இதை தாண்டா நான் விரும்பினேன், வாடா போவேன். அப்போ இந்த மீனை எப்படி எழுட்டு போகிறதுனே, இந்தோ இருக்கடா என் வேட்டி அப்படின்னு சொல்லி வேட்டியை அவுத்து மீனை பூரா அள்ளி அதில் போட்டு அப்பா அம்மையிலே மீனை கட்டி தோலில் போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட்டாங்களாம். அது மாதிரி கர்த்தர் வந்து கற்றுக் கொடுக்குறவராக தான் இருப்பாரே தவிர கஷ்டப்படுத்துகிறவராக இருக்க மாட்டார். உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கவும் மாட்டார். அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அதனால் நீங்கள் வந்து உங்களோட அக்கிரம சிந்தனைகளை விட்டுட்டு உங்களோட செயல்கள் எல்லாவற்றையுமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சொல்லிவிட்டு செய்யுங்க. வீட்டுக்கு வெளியில் போகிறீங்க, வீட்டுக்கு வெளியில் போகும்போது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு வரேன், இந்த இடத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு போகிறீங்களா, அதே மாதிரியே கர்த்தரிடத்தில் ஆண்டவரே நான் அந்த காரியம் செய்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க, எனக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் தாங்க, அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு எனக்கு அறிவு தாங்க, அதில் நான் எப்படி நடந்து போகணுங்கிறதுக்கு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், நான் இருந்துக்கணும், அப்படி இந்த மாதிரி ஜனங்கள்கிட்டலாம் நான் எப்படி இருந்துக்கணும், துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்க, பாவிகளாக வாழ்கிற ஜனங்கக்கிட்டலாம் நான் எப்படி இருந்துக்கணும், எப்படி வாழ்ந்துக்கணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு போதனை பண்ணுங்கள், போதிங்க. அதே மாதிரி இக்கட்டான நேரத்துலையும் சரி, ஆகாரமே கிடைக்காம இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் பட்னியாக இருக்கவும் என்னை பழக்குவீங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக் கொடுங்க, பட்னியாக இருக்கவும் கற்றுக் கொடுங்க. ஆகாரம் செழுமையாக கிடைச்சாலும் நான் சாப்பிட்றதுக்கு என் தொண்டையில் ஒரு கத்தியை வச்சுருங்க, நான் அதை சாப்பிட்றதா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு அறிவை கொடுங்க. யாரும் ஒருத்தர் நல்ல ஆகாரத்தை வச்சுட்டு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் சாப்பிடணுன்னு பந்திக்கு முந்தி போய் உட்காரக்கூடாது. ஒரு வீட்டில் ராஜாவையும் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, அவங்க வீட்டு வேலைக்காரனையும் கூப்பிட்ருக்காங்க. ராஜா வந்து அவர் ராஜாவாக இருக்கிறனால அவருக்கு நிறையா அடுத்தடுத்த சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆகாரம் லிக்யூடு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் ஏழைக்கு வந்து அப்படி இல்லை, அந்த இடத்துல வேலை செய்கிற ஊழியக்காரனுக்கு அது கிடையாது. அப்போ அவன் அந்த ஆகாரத்தெல்லாம் பார்த்த பிறகு ஆசையில் போய் வேகமாக போய் சாப்பிட்றதுக்கு போவான். அப்போ தான் அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ராஜாவே விருந்து கழிச்சு ஒரு ஏழை ஊழியக்காரனையும், அதாவது வீட்டு வேலை செய்கிறவன், அதாவது அந்த ராஜாவான அரண்மனையில் வேலை பார்க்குறன்னு வைங்களேன், அப்போ அவன் வந்து ராஜாவுக்கு ஒரு ஊழியக்காரன் தானே, வேலை செய்கிற வேலையாள் தானே, அவனையும் கூப்பிட்டு ஆகாரம் விருந்து வைக்கிறாங்க போது அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணணும்னா, ராஜா சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடணும். ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னால் அவன் சாப்பிட்டானா இவனுடைய கழுத்து சிவப்படும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய உணவு பதார்த்தங்களை வச்சு நம்மளை சாப்பிடுங்கன்னு சொன்னாலோ, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாலோ, நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிச்சுட்டு நம்ம யார் நம்மளை கூப்பிட்டாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்ட பிறகு நம்ம போய் சாப்பிட்றது தான் மரியாதை. இதையும் கற்றுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே கடவுள் நமக்கு போதனையால் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் பைபிள் படிங்க. நிறையா இப்போ சுவிசேஷர்கள் வந்து புதிய ஏற்பாடு அப்படிங்கிற
பைபிள் புத்தகத்தை, சிறு பைபிள் புத்தகத்தை கொடுக்குறாங்க. சுவிசேஷத்தில் கொடுக்குறாங்க, தெரு பிரச்சாரத்தில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே கிடைக்குது, இலவசமாகவே கிடைக்கிது. அதை வாங்குங்க, அதை படிங்க. அதில் படிச்சிங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் எல்லாம் குட்டி குட்டி கதையாக ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது வந்து ஃபுல்லாகவே உதாரண கதைகள், உவமான கதைகள். அதில் எல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதையெல்லாம் உங்கள் லைஃப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டினியூவாக பைபிள் படிங்க. பழைய ஏற்பாடு இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் உண்டான புத்தகம்தான் பழைய ஏற்பாடு. இயேசு பிறந்ததுக்கப்புறம் எழுதின புத்தகம்தான் புதிய ஏற்பாடு. அதனால் நீங்கள் படிங்க, படிக்க படிக்க அது ஒரு தேன் ஊற்று. உங்களுக்கு அது பொக்கிஷமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிங்க, ஒரு வசனம் படிங்க, போதும். அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வாங்க. அதையே யோசிச்சுட்டே இருங்க. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு தேவையானதை கேட்டுகிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ல. தப்பாக இருந்தால் சொல்லுவார், இந்த வழியில் போகாதன்னு. சரியாக இருந்தால் காத்துரு, நான் சொல்கிற வரைக்கும் காத்துரு, அப்புறமா போம்பார். அதனால் கர்த்தரோட ஆலோசனை கேட்டு நடங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.